கடுகு முடிச்சு. இப்போ வந்து வெங்காயம் இது வந்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம், ஏன்னா தொக்கு இல்லை அதனால். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கேன், கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட். நல்ல வலிக்கு வந்தது வதங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. உருளைக்கிழங்கு போடலாம். இப்போ அந்த தக்காளி போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். இப்போ வந்து பலாக்கொட்டை இது ஏற்கனவே குக்கரில் வந்து ஒரு 5 விசில் போட்டு வேக வச்சுருக்கேன். தோல் உரிச்சிட்டு துண்டாக கட் பண்ணியிருக்கேன். நான் பலாக்கொட்டை அப்படியே போட்டால் வேகாது, தனியாக குக்கரில் வேக வச்சுட்டு அப்புறமா தோலை உரிச்சிட்டு போடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்குது. இது அப்படியே ஒரு நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். அப்புறம் மிளகாத்தூள்லாம் எல்லாம் வதங்கிடுச்சு. இதே மாதிரி தான் மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள் எல்லாம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு. உங்களுக்கு தேவைன்னா தூளுப்புனா தூளுப்பு போட்டுக்கோங்க. நான் கல்லுப்பு தான் போடுவேன், ஏன்னா சில பேருக்கு அளவு தெரியாது. அதனால் உங்களுக்கு எது வாட்டமோ அதை போட்டுக்கோங்க. அப்படியே தரட்டிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். ரெடி ஆகட்டும். உருளைக்கிழங்கு கொட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அதை வந்து தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாப்பாடு கூட சுட்டு சாப்பிட்லாம். ரசம் வச்சுட்டு ரசத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம். சாம்பாருக்கு தனி சாம்பார் அந்த மாதிரி. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. எல்லாம் ஒரு லைக் போடுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.